ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாம். நம்மள நிறைய பேத்துக்கு மேல் வயிறு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? மேல் வயிறை கம்மி பண்ணணும் அப்படின்னா அரிசி சார்ந்த உணவுகள் கம்மி பண்ணி பாருங்க, அது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் 1 டம்ளர் கொள்ளு நேற்று நைட்டே நல்லா ஊற வச்சிருக்கேன். கொள்ளுல அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயர்ன், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது வெயிட் லாஸுக்காக இருக்கட்டும், சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொள்ளை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்த்தாம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன், அப்போ தான் இது போல் நைஸாக அரைப்படுது. இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இது ஃப்ளேவருக்காக தான். இது கூடவே 2 நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம், துருவின ஒரு கேரட், நீட்டமாக கட் பண்ணின முட்டைகோஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பப்படுறீங்களோ அந்த காய்கறி சேர்த்திக்கலாம். குடமிளகா சேர்த்திக்கலாம், பீட்ரூட் சேர்த்திக்கலாம். ஸோ இது நம்மளோட விருப்பம்தான். காய் எல்லாமே கொள்ளோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த உருளைக்கிழங்கை மசிச்சு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணலை, வேக வச்சு மசிச்சு போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நல்லது தான். இது கூட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பிளெண்ட் ஆகிறதுக்காக நான் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திருக்கேன். ஸோ கடலை மாவு சேர்த்தும் போது மசாலா எல்லாமே கொள்ளோட சேர்த்தி நல்லா பிளெண்ட் ஆகிட்டு வரும். அதே சமயத்தில் இப்போ உருளைக்கிழங்கும் சேர்த்திருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு சேர்த்தும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். இப்போ எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா இது போல் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு வர மாதிரி இருக்கணும், உதிரியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. சைட் டிஷ்ஷுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாமே நல்லா வறுப்பட்ட உடனே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் 6லேருந்து 8 பல்லு பூண்டு, காரத்துக்காக நான் நீட்டமாக இருக்கிற பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துனேன். இந்த பச்சை மிளகா அவ்வளோ காரம் இருக்காது. ஸோ காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 20 சின்ன வெங்காயம். ஸோ நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுருவோம். ஸோ மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதங்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்காம அப்பப்போ நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு, லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. இதில் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே 4 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ பீர்க்கங்காய், இதை தோல் நீக்கிட்டு இதையுமே பெருசாக கட் பண்ணி போட்டாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாமே காய் மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது காயோட 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்தி வைங்க. ஏன்னா நல்லா ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு எவ்வளோ தண்ணின்னு தெரியும், ஃபஸ்ட் டைம் பார்த்து சமைக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால நான் அந்த அளவை சொல்லிடுறேன். ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வந்து, இது சீக்கிரமாகவே வேகக்கூடிய காய்கள் தான். காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 75% ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொட்டேட்டோ மேஷர் வச்சு நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிச்சோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் காய் எல்லாத்தையுமே நல்லா முழுமையாக மசிச்சு விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு எந்த பதத்துக்கு சைட் டிஷ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். ஸோ காரம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா அதை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இது போல் பீர்க்கங்காய் மசியல் செஞ்சு கொடுங்க. பீர்க்கங்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரம் ஒரு முறையாவது இது போல் செஞ்சு கொடுங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டாச்சு அப்படின்னா பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு மாவை நல்லா உருட்டி எடுத்து இது போல் நான் தவாலையே போட்டு தட்டி எடுத்துக்கிறேன். தவாலை போட்டு தட்டும்போது மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கை சுடாமல் இருக்கும், ஹீட் மேலே பரவாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா பட்டர் ஷீட்டோ இல்லை வாழை இலையிலையோ கூட நல்லா தட்டி இது போல் போட்டு எடுத்துக்கலாம். நான் அதை ஃப்ளாட்டான கரண்டி வச்சு நல்லா இது போல் தட்டி விட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே அமுத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மிதமான சூட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளியுமே நல்லா வெந்து வரும். இது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இதையுமே மிதமான சூட்லேயே நல்லா வேக வச்சு எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் 2 பக்கமும் நல்லா இது போல் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு ஆள் இது ஒன்று சாப்பிட்டாவே ரொம்ப ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியுமே இட்லி தோசை சாப்பிடாம இது போல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கொள்ளில் இது போல் அடை மட்டும் இல்லாமல் நான் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், குழிப்பணியாரம்லாம் கூட செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.